பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவருடைய ஆதரவு, தேவனுடைய துணை, தேவன் எப்படி செயல்படுவார் என்பதை அறிந்திருந்தார். அதே போல நமக்கு எதிர்த்து வருகிற எதிர்ப்புகள் மத்தியில எதிராளிகள் அநேகமா இருக்காங்களே, சனிகரிப்பினுடைய படை அதிகமா இருக்குதே, அதை பார்க்கல. அவர் சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பவர்கள் பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்னைக்கு நம்ம கண்கள் காணும்படியாய், ஐயோ பெரிய கூட்டம் என்ன நோக்கி வருதே, பயப்படாதீங்க. உங்களோடு இருக்கிறது தேவனுடைய சேனை, தேவனுடைய பிரசன்னம். தாவீதை எல்லாரும் ரொம்ப சிறுமையில கேவலமா பார்த்தாங்க. தனி மனிதனா இருக்கிறானே, இந்த ஆள் கூட யார் இருக்கிறாங்க? சவுலோடு சமஸ்த இஸ்ரவேலின் ராணுவம் இருக்குது. ஆனால் நடந்தது என்ன? தேவன் தாவீதோடு இருந்தார். யாரோடு ஆண்டவர் இருக்கிறாரோ, எசேக்கியாவோடு ஆண்டவர் இருந்தார். அவரோடு இருந்தவர்கள் அதிகம். இன்னைக்கு தேவ பயத்துல, தேவ பக்தியில கர்த்தருக்கு பிரியமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் உங்களை எதிர்க்கிற சக்திகளை விட உங்களோடு இருக்கிற தேவ சேனை அதிகம். ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற தேவ ஒத்தாசை அதிகம். உங்களுக்காய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் அதிகம். உங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிற கிருபை அதிகம். தேவனுடைய அனுகூலமான வாசல்கள் உங்களுக்காய் திறக்கப்பட போகிறது. அந்த எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு ஒரே ஒரு தேவதூதனை ஆண்டவர் அனுப்பினார். 180,000 பேரை சங்கரிக்கும்படியா தேவதூதன் கடந்து வந்தார். இன்றைக்கு உங்களோடு இருக்கிற ஆண்டவர், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சக்திகள், உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள், உங்கள் வளர்ச்சிக்கு தடை செய்கிற ஒவ்வொரு வல்லமையும் தேவன் அழிக்க போகிறார். உங்களோடு இருக்கிற அந்த சேனைகளின் கர்த்தருடைய பலன் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போறீங்க. என்னோடு இருக்கிறவர் இவ்வளவு பெரியவரா? உங்களுக்கு சாட்சியாய் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கிறார். நீங்கள் கலங்காமல் இருங்கள், அவனோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். உங்களோடு இருக்கிற தேவ கிருபை அதிகம். உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவ தயவு அதிகம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு யுத்தத்தை செய்ய போறார். உங்கள் கரத்தை பலப்படுத்த போறார். உங்களோடு நின்று உங்களுக்கு யுத்தத்தை செய்ய போகிறார். அன்றைக்கு எசேக்கியாவின் ஜெபத்துக்கு இறங்கின ஆண்டவர் இன்றைக்கு உங்க ஜெபத்துக்கு, உங்க கண்ணீருக்கு இறங்குகிறார். மகிமையான மகத்துவமான எதிர்காலத்தை நீங்க பார்க்க போறீங்க. சொல்லுங்க, என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம், என்னோடு இருக்கிற தேவ சேனை அதிகம். என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அறிக்கை செய்து கொண்டே இருங்க. அந்த மகா மேன்மையான எதிர்காலத்துக்குள்ளாய் ஆவியானவர் உங்களை கொண்டு போவார். பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். God bless you.